வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. 3 நாட்கள் டெல்லியில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் கூட்டம் இன்றோடு முடிவடையுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் வைக்கக்கூடிய முக்கிய டிமாண்ட் என்ன? அதாவது இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது தான் தாய் அமைப்பு. அதிலிருந்து தான் சுயசேகா அமைப்பு, பஜ்ரங் தள், இந்து முன்னணி அப்படின்னு கலராக பேரோட பல பேரில் இருப்பாங்க. அதனுடைய அரசியல் அமைப்பு தான் பிஜேபி. அப்போ ஆர்எஸ்எஸ் சொன்னால் பிஜேபி கேட்கணும் அப்படின்ற இந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் ஒன்று கூடி டெல்லியில் இன்றைக்கி மீட்டிங்கில் பேசின முக்கியமான விஷயம், இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தாண்டி பிஜேபிங்கிற ஒரு கட்சி குஜராத்திகள் கையில் போயிடுச்சு. குஜராத்தில் இருக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி பிஜேபியை ஆள்கிறார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்டணும். ஏற்கனவே நம்ம சொன்ன பல விஷயங்களை செயல்படுத்த முடியாத நிலைமையில் இருக்குது மோடி அரசாங்கம். ஏற்கனவே மோடி அவர்கள் வயசாகிடுச்சு. இந்த வருஷத்தோட 75 முடிய போது 2 தடவைக்கு மேலே பிரதமராக இருக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் போட்ட நடைமுறையெல்லாம் மீறி 3வது தடவை ஆகிட்டார். 4வது தடவை பிரதமராக தயாராகிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் குஜராத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் கொண்டு வந்து அதிகாரிகள், பல மட்டத்தில் அதிகாரிகளை கொண்டு வந்து சத்தமே இல்லாமல் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ஸை அமுக்கிட்டு மேல் எழுந்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் அமித்ஷா. மோடி அமித்ஷா 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கே சவால் விடுறாங்க அப்படின்னு போர்க்குரல்கள் தொடங்கிவிட்டது. அப்போ ஏற்கனவே சௌகான் அவர்களையும் மோகன்லால் கட்டார் அவர்களையும் நம்ம ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய இந்த 2 பேரையும் வேணுமுன்னே முதலமைச்சராக அதிகாரத்தில் இருந்த அவங்க 2 பேரையும் ஒன்றிய அமைச்சராக்கி அதிகாரம் குறைத்தது மோடி. ஏற்கனவே கட்கரி அவ்வளோ கோபத்தில் இருக்கார் மோடி மேலே. அப்போ மோடி என்ன நினைக்கிறாரு, அவருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடிய ஸ்மிருதி இரானி, அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பார். அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன், அப்புறம் நம்ம ஆந்திராவில் இருக்கக்கூடிய என்டிஆருடைய பொண்ணு புரந்தேஸ்வரி, இவங்களை யாராவது ஒருத்தர் பெண்கள் தலைவர் போஸ்ட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அமித்ஷாவோட எண்ணம். ஏன்னா இவங்க ஆட்டி வைக்கக்கூடிய பொம்மைகளாக இருக்கணும். நட்டா அவர்கள் வரும்போது ஆர்எஸ்எஸ்காரராக வந்தார். அவரை தலைவராக்கும் போது அப்படியே அவரை ஒன்றிய அமைச்சராக்கி அவருக்கு சகலவிதமான சலுகைகள் ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் கொடுத்து இன்றைக்கி அவர் ஆர்எஸ்எஸை விட மோடி அமித்ஷாவுடைய கட்டை விரலுக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி மோடியுடைய யோகம் அப்படின்னா எங்கிருந்து வந்தாருன்னே தெரில, டக்குன்னு வந்துட்டார். 66 வயதாகக்கூடிய சிவராஜ் சிங் சௌகான் உங்களுக்கு தெரியும். அவரும் மோடியும் சமகாலத்தில் தான் வந்தாங்க. அவர் குஜராத்தில் இருக்கும்போது இவர் மத்திய பிரதேசம். தொடர்ந்து மத்திய பிரதேசத்தில் 16 வருடங்களாக முதலமைச்சர். 66 வயசு தான். மோடியோட 10 வருஷம் கம்மி. அவர் தான் அடுத்த தலைவர், அடுத்த பிரைம் மினிஸ்டர் வேட்பாளராக பிஜேபி கொண்டு வரணும்னு நினைக்குது. இல்லைன்னா மோகன்லால் கட்டார் சின்ன வயசுலேருந்து ஆர்எஸ்எஸ் கூடாரத்தில் பயிற்றுவிக்கப்பட்டவர், அவருக்கு கொடுங்கங்கிறாங்க. மோடி அமித்ஷா உடன்பட மாட்டுறாங்க. தலைவர் பதவியை தேர்ந்தெடுப்பதில் இதுவரை ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தலைவர் பதவியை ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்லுவாங்க, போடுவாங்க. புதிய நடைமுறையை இன்றைக்கி மோடி அமித்ஷா உருவாக்கியிருக்காங்க. 75 வயசு ஆனும்போது அத்வானியை தூக்கி போட்டாங்க. எந்த அத்வானி? பிஜேபியை தொடங்கி ரத யாத்திரைங்கிற பேரில் இந்தியா ஃபுல்லாக ஒரு பெரிய மதக்கலரத்தை உண்டு பண்ணி பாபர் மசூதியை இடித்து அவர், முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி, இந்த கும்பல் தான் அந்த பாபர் மசூதியை இடித்தது. இந்த 3 பேருமே நல்லா இல்லை, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பெரிய போஸ்ட்டுக்கெலாம் போக முடியல. உமா பாரதி உட்கார வச்சுட்டாங்க வீட்டில். அத்வானி எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மறந்துட போகிறோம். வாஜ்பாய் அவர்கள், வாஜ்பாய் அவர்களை ரொம்ப நல்லவர், அதாவது ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டிம்பாங்க. ரைட் மேன் எப்படி ராங் பார்ட்டியில் இருக்க முடியும்? ராங் மேன் இன் தி ராங் பார்ட்டி. வாஜ்பாய் எப்படி சரியான ஆளாக இருக்க முடியும்? எமர்ஜென்சின்னு இன்று கூவுகிறார்களே மோடியும் அமித்ஷாவும். எமர்ஜென்சி காலத்தில் வாஜ்பாய் அவர்கள் சிறையில் இருக்கும்போது நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறேன், இதை எனக்கு நீங்கள் வெளியில் மட்டும் விடுங்க, நான் எமர்ஜென்சியை ஆதரிக்கிறேன்னு சொன்னவர் தான் இவரெல்லாம். இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வாஜ்பாய் இதில் இருந்தார், எமர்ஜென்சி என்ன கொடுமை அனுபவிச்சார். அவர் எழுதிய கடிதங்கள்லாம் சுப்பிரமணிய சாமி வெளியிட்டார். இவங்களோட யோக்கியதை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்மளும் பேச வேணான் இருந்த ஆர்எஸ்எஸ் கோழைகளின் அமைப்பு. ஆர்எஸ்எஸ் இந்தியா மதச்சார்பற்ற நாடுங்கிறத விட்டுட்டு மதவாத நாடாக ஆக்க அத்தனை முயற்சியும் இப்படி. இன்றைக்கி கூட நேற்று மீட்டிங்கில்
சோசலிஸ்ட்டுங்கிற வாரை எடுங்க, மதச்சார்பற்ற வாரம். யார் நீங்கள்? முதல்ல யார் நீங்கள்? நீங்கள் ஒரு கும்பல், நீங்கள் ஒரு வெறும் கும்பல், வன்முறையை கட்டவிழ்க்கக்கூடிய ஒரு கும்பல். ரொம்ப அவ்வளோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உயர் ஜாதி பிராமணர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, எப்பயுமே உங்களுக்கு வெளியில் யாரும் வந்து ஆப்பெல்லாம் வைக்க மாட்டான், கூட இருக்கவங்களே வைப்பாங்க. அன்புமணி ஐயாவும் டாக்டர் ஐயாவும் நிறைய பேர்கிட்ட நிறையா விஷயம் பண்ணும்போது எல்லாரும் அவ்வளோ கோவப்பட்டோம். என்னாங்க அது, வன்னியர்கள் ஓட்டை வாங்கிட்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்கேன்னு பார்த்தீங்களா? என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே சண்டையா? யாராவது யோசிச்சோமா? பிஎம்கேவை வெளியிலேருந்து யாரும் அழிக்க வேணாம், அப்பா பையனே அழிச்சிருவாங்க. கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 2 பேரும் இன்றைக்கி ஹாத்வே கேபிள், எனக்குன்னா நல்லா தெரியும், ஹாத்வே கேபிளை ஊர் ஃபுல்லாக இழுத்து தெரிஞ்சாங்க. ஏன்னா எஸ்சிவிங்கிற ஒன்று வரணுங்கிறதுக்காக. இன்றைக்கி என்ன ஆச்சு நிலவரம்? நீங்கள் ஏதோ புச்சாலித்தனமாக நினச்சிட்ருக்கீங்க. அதே போல் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் வந்து வேறு யாரானாலும் அழிய வேணாம், அவங்களே அடிச்சுக்குவாங்க. இன்றைக்கி அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ உங்களுக்கு நல்லா யோசனை பாருங்கள், இப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? அதாவது எவ்வளவு தான் நம்ம பதவி ஆசைங்கிறது மோடியை விடாது. பதவியில் இருந்துட்டார். அமித்ஷாவும் அதே பதவியில் இருக்கணும். 2 பேரும் அதே பதவியில் இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ் அமைதியாகணும். ஆர்எஸ்எஸ்ஸை எப்படி அமைதியாக்குறது? ஒன்று வேணால் ஒரு போன பீரியடு முந்தின பீரியட் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவர் மோடி அவர்கள் வந்து அடுத்தது பிரதமராக முடியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் அவரை காணோம். எங்கே போனாருன்னு தெரியல, கடத்திட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரில. மோடி டீம் தான் கடத்திட்டாங்கன்னு ஒரு பக்கம், இல்லை அவர் வந்து அங்கே சாமியாராக போயிட்டார்னு ஒரு பக்கம், ஆள் இல்லை. அப்போ யார் பேசுவா? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மோடிக்கு அச்சுறுத்தல்கள் நிறையா வந்துட்டு இருக்குது. என்ன அச்சுறுத்தல்? சௌகான் ஒரு பக்கம் அச்சுறுத்தல், ஒரு பக்கம் மனோகர்லால் கட்டார் ஒரு பக்கம் அச்சுறுத்தல், ஒரு பக்கம் யோகி அச்சுறுத்தல், ஒரு பக்கம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அச்சுறுத்தல். அதாவது என்னங்க, நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப நீங்கள் யோசிச்சா கூட காலம் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை தரும். இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய 3 நாள் கூட்டம் ஃபஸ்ட்டு இன்னையோட முடிஞ்சது. இப்போ என்ன அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, தலைவரை போடணும், நாங்கள் விருப்பப்படுற தலைவரை போடுங்கன்னு அவங்களுடைய எண்ணம். ஆனால் மோடி என்ன சொல்கிறார்? நான் 2 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். சரி, யாருங்க செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்னா, மோடி எதை பண்ணாலும் தலையாட்டக்கூடிய, தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர். மோடி எதை சொன்னாலும் பண்ணுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பாதல்னு ஒருத்தர், அவர் ராஜஸ்தான் சேர்ந்தவர், முன்னாள் எம்பி. இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை போடுவோம். ஏன்? இவங்க 2 பேரும் மோடி எது சொன்னாலும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பெண்களுக்கு வாய்ப்பு தருவோம். நம்ம இருக்கவே இருக்காங்க, நம்ம இந்தியாவை உங்களுக்கு தெரியும், இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்ற, இந்தியாவை பொருளாதார நிலைமையில் மேம்படுத்திய, இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றிய நம்மளுடைய எப்படி சொல்கிறது பொருளாதார புலி நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவங்கள போட்டுருவோம். இந்தியாவை பொருளாதாரத்தில் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவங்கள வந்து பிஜேபி தலைவராகும். பெண் அப்படிங்கும்போது இன்னொரு பெரிய விஷயம். அதாவது இவங்களுக்கு தோதான ஆளாக பார்த்து, இல்லைன்னா வந்து என்டிஆருடைய பொண்ணு புரந்தேஸ்வரி, இவங்கெல்லாம் மோடி அமித்ஷா இவங்களுடைய என்ன சொன்னாலும் கேட்பாங்க, இவங்களோட ஆதரவாளர்கள். இப்போ என்ன சிக்கல்? ஆர்எஸ்எஸ் ஒத்துக்க மாட்டேது. ஆர்எஸ்எஸ் ஒரு முடிவு பண்ணிச்சு, எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் மோடியை வந்து வெளியே அனுப்பணுமோ நல்லது. எப்பயுமே ஆர்கனைசேஷன் தான் பெருசு. ஆனால் இங்கே என்னாச்சுன்னா தனிநபர்கள் பெரிதாக்கப்படுகிறார்கள். போன தேர்தலில் மோடிக்கா கேரண்டினாங்க, என்றைக்கும் வாஜ்பாய்க்கா கேரண்டின்னு சொன்னதே இல்லை, மோடிக்கா கேரண்டி. அப்போ என்னென்னா மோடியுடைய முகம் அவதான். அப்போ இப்போ நட்டா ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தாலும் கடைசியாக என்ன சொன்னார் போன தடவை? ஆர்எஸ்எஸோட தெய்வம் எனக்கு தேவையில்லைங்கிற ரேஞ்சுக்கு அவரையே பேச வச்சுட்டாங்க. ஏன்? ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கலாம் சார், பணம் காசு வசதி வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒன்றாவது, குஷி தான் முக்கியம். அதான் மோடி பக்கம் வந்துட்டார் அவர். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஆர்எஸ்எஸ் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி, அவர் ஆர்எஸ்எஸ்காரரா? ரவி அவர்கள் யாருக்கு முதல்ல விசுவாசமாக இருப்பார்? மோடி அமித்ஷாவுக்கு. ஆர்எஸ்எஸ் மைண்டோடு இருந்தாலும் கொடுக்குற காசுக்கு மேலேன்னா யாருக்கு விசுவாசமாக இருப்பார்? அதே போல் மேற்கு வங்காளத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. முதலமைச்சர் வேட்பாளர் யார்? சுவேந்த் அதிகாரி ஆர்எஸ்எஸ்காரரா? அவர் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி கட்சியில் இருந்தவர், அவர் இங்கே வந்திருக்காரு. அப்போ ஆர்எஸ்எஸில் இல்லாதவங்களெல்லாம் நீங்கள் தலைவராக்கிடுவீங்க. இப்போ இங்கே அண்ணாமலையை பண்ண மாதிரி. அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதுன்னா தன்னுடைய ஹோல்டு போயிட்டுருக்குதுன்னு நம்புது. இப்போ மோகன் பகவத்துக்கு என்ன சிக்கல்னா, அவர் பேசுகிறது எடுபட மாட்டேது. ஏன்? எல்லா அதிகார அமைப்புகளும் இன்றைக்கி மோடி அமித்ஷா பக்கம் வந்துருச்சு. அப்போ ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி நினச்சா மோடியும் அமித்ஷாவை டிஸ்டர்ப் பண்ணிட முடியும், அதில் மாற்றுக்கருத்தில். ஆனால்
ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க 2 பேரும். இப்போ ஈக்குவல் ஃபைட் ஆகுது. ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் ஈக்குவல் ஃபைட் ஆகிடுது. கட்கரி அமைதியாயிட்டார். சௌகான் வந்து முதலமைச்சராக இருந்தவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கார், அமைதியாயிட்டார். மோகன்லால் எல்லாரும் இன்றைக்கி மோடியும் அமித்ஷாவையும் நம்பி இருக்க வேண்டிய நிலைமை. அப்போ என்ன பண்ண முடியும்? மோடி ரொம்ப தெளிவாக இருக்கார். உங்களுக்கு தெரியும், மோடி இந்த சங்காத்தமே வேணான்னு சொல்லி ஃபாரின் போயிடுறாரு. பிரச்சனையே வேணான்னு. இங்கே இருக்கிற நேரத்தில் அமித்ஷா தான் பார்த்துட்ருக்கார். அமித்ஷா என்ன நினைக்கிறாரு? இந்த தொடக்க புள்ளி எங்கே வந்தது? மோடி முதலமைச்சராகும்போது அமித்ஷா கட்சி தலைவர் ஆகிறார். அப்போ ஒட்டு மொத்தமாக குஜராத்திகள் கையில் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி எல்லாம் போயிடுச்சு. ஒரு காலத்தில் மகாராஷ்டிராவினர் கையில், மராத்தியர்கள் கையில் இருந்த ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி வந்து குஜராத்திகள் கையில் எடுத்து குஜராத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் அவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க தான் தொழிலே பண்ணுறாங்க. எல்லா ஊர்லேயுமே எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க எல்லா இடத்துலையும் அவங்கள போட்டாங்க. அப்போ குஜராத்தியினருடைய ஆதிக்கம் அதிகமாவதை இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் விரும்பவில்லை. ஒன்று வேணாம், தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராகிறதே இன்றைக்கி நம்ம அமித்ஷாவும் மோடி விரும்பலை. என்ன பண்ணிவிடுது? யோகியை விரும்ப மாட்டுறாங்க. யோகி நமக்கு வந்து அடுத்து பிரச்சனையாக இருப்பார். அதான் சொல்கிறாங்க, அடுத்து வந்து உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வந்தால் யோகி முதலமைச்சர் இல்லை, முதலமைச்சராக அவர் தூக்கி ஒன்றிய அமைச்சர் ஆக்கி விட்ருவாங்க. ஏன்னா பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய யாரும் ஸ்டேட்டில் இருக்கிறது மோடியோ அமித்ஷா விரும்பலை. அதுக்கு தான் மோகன்லால் கட்டாரும் சௌகானும் உதாரணம். ஒரு கட்சி ஜெயிக்குது, ஜெயிக்க கட்சியில் முதலமைச்சராக ஒருத்தர் ஏற்கனவே இருந்தவரை தூக்கிட்டு இங்கே போடுறீங்கன்னா தொடர்ந்து 3 தடவை இருந்தவர் ஒன்றிய அமைச்சராக கூட்டுறீங்கன்னா எவ்வளோ ஒரு மன அழுத்தம் இருக்கும். மாநிலத்துக்கு சிஎம்மாக இருக்கிறது எப்படிங்க? ஒன்றிய அமைச்சராக 10ஓட 11 இருக்குது எப்படி? அந்த மாதிரி ஆக்கிட்டார்ல. மனோகர்லால் கட்டார் கோபம் இருக்காது, சௌகானுக்கு கோபம் இருக்காது, கட்கரிக்கு கோபம் இருக்காது, எவ்வளோ பேரோட கோபம். அப்போ உங்களுக்கு மோடிக்கு வேண்டியப்பட்ட ஜெய்சங்கர், நிர்மலா சீதாராமன், இப்படி இப்போ இப்படி 4-5 பேரை வச்சுக்கிறீங்க. இவங்க நீங்கள் எது சொன்னாலும் கேட்பாங்க. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா அங்கேயே காலில் விழுவாங்க. இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு மோடி ஒரு ஜகஜால வித்தையை காட்டி கொண்டிருக்கிறார். ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டத்தில் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு இருக்குது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஆர்எஸ்எஸ்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. இப்போ கூட மோடி அமித்ஷா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க, எப்படி வந்து பிரிட்டனில் பிரதமர் இருக்காரோ அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்கெல்லாம் புட்டின்லாம் இருக்கார்ல, புட்டின்லாம் 15-20 வருஷமாக இருக்கார், எனக்கும் அதே மாதிரி சான்ஸ் கொடுங்க அப்படின்னு தான் இப்போ மோடி அவர்கள் கேட்டுக்கிட்டுருக்கார். மோடிக்கு நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ்ஸை ஓரளவுக்கு மேலே எதுக்க முடியாது. ஆர்எஸ்எஸ்க்கு நல்லா தெரியும் மோடியை ஓரளவுக்கு மேலே எதுக்க முடியாது. ஏன்னா 2 பேரும் வளர்ந்து நிற்கிறாங்க. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வளர்ந்த அமைப்பு, இவர் வளர்ந்துட்டார். எப்படி வந்து அன்புமணியை வந்து நான் வந்து ஒன்றிய அமைச்சராகி 35 வயசில் பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டாங்கிறாரு, அதே மாதிரி சரியோ தப்போ இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இந்தியா, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அத்வானி அவர்கள் 75 வயசு ஆனோன்னு அவர் தூக்கி போட்டாங்க. அதற்கு பிறகு மோடி எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆனார்? அந்த டைமில் மோடிக்கு இணையாக இருந்தவர் சௌகான். மோடி என்னென்ன வேலை பார்த்தாரு அப்படிங்கிறது நம்ம வந்து அமைதிப்படை படத்துலேயே நிறையா பார்த்துட்டோம். மோடி எப்படி வந்தார், எப்பயுமே இந்த மாதிரி ஆட்கள் தான் பெரிய இடத்துக்கு ஆவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படியும் வந்து பழைய விஷயத்தை பேசினா நல்லா இருக்காதுன்னு பார்க்குறோம். எப்படி மோடியோ அமித்ஷாவோ இந்த 2 பேர் எங்கேருந்து வந்தாங்க? இவங்க என்ன பிஜேபிக்காக பாடுபட்டு உழைத்தவர்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், எப்படி வந்தாங்க? அது நம்ம பேசினா நல்லா இருக்காது. வந்துட்டாங்க. எப்படியோ வந்ததோடு மட்டும் இல்லாமல் தனக்கு சரிசமமாக யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இன்றைக்கி ஒழித்து கட்டக்கூடிய வேலையில் எடுக்கிறார்கள். எதிர்கட்சியெல்லாம் ஓரளவுக்கு அடக்கி ஒடிக்காச்சு. சொந்த கட்சியில் இருக்கவங்களே தனக்கு பிரச்சனையாக பண்ணுறாங்க. மோடி எழுதி வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம ஒன்று நினைப்போம், மோடி வந்து எலெக்ஷனில் தோற்கடிக்கப்படுவார், அவர் வீட்டுக்கு போவார்னு சொல்ல முடியாது. ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் உள்ளிட்ட அமைப்புகள் இவரை தோற்கடிக்க காத்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எதிரியை சமாளிச்சிடலாம், துரோகிகளை சம்பாதிக்க முடியாது. அங்கே உங்களுக்கு நிறைய துரோகிகள் இருக்காங்க. அதாவது மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ் காலை வாரணும்னு நினைக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் மோடி காலை வாரணும்னு நினைக்கிறாங்க. இந்த 3 நாள் கூட்டத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கர்டசிக்கு இங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் போவாங்களாம். ஆனால் யாருமே போகல. அங்கே என்ன நடக்குதுன்னு விருப்பப்படுறதுக்கு இவங்க கேட்கவும் விருப்பப்படல. ஆனால் உளவுத்துறை அப்பப்போ ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கும், மோடிகிட்ட கொடுத்துருக்கோம். ஏன்னா 3 நாள் ரிப்போர்ட்டில் உங்களை பற்றி தான் பேசினாங்க, உங்களை பதவி விட்டு எடுக்கணும் தான் முதல் நோக்கம்னு பேசுகிறாங்க. ஓ அப்படியா, நான் போனால் யார் வருவா? ஓ அவங்கெல்லாம் வருவாங்களா? சரி, அவங்கள வந்து எப்படி கட்டம் கட்டுறது? இப்போ சௌகானையும் எப்படி வந்து இவரையும் நம்ம மோகன்லால் கட்டார், அவரை எப்படி கட்டம் கட்டுறது? யோகியை வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்க விடாமல் எப்படி பண்ணுறது? உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஜெயிக்கணும், ஆனால் யோகியுடைய வெற்றியாக அது இருக்கக்கூடாது. அப்போ என்னென்ன பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை வகுக்கணும். தேர்தலை மனதில் கொண்டு, அது ஒன்றுன்னு சொல்லுவாங்க, இந்த பெகாகஸ் ஊழல்
எல்லா ஃபோனையும் ஒட்டி கேட்குறது. மோடி ஒரு மென்பொருள் வாங்கினார்ல, அதில் நிறையா ஒட்டி கேட்டது காங்கிரஸ்காரங்களையும் மற்ற எதிர்கட்சி இல்லையா, சொந்த ஆளுங்கட்சி தான் ஒட்டி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சியில் இவங்களுக்கு எதிராக அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் உடைய 3 நாள் மீட்டிங் முடிஞ்ச நிலையில் அடுத்த தலைவர் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சண்டை நடந்துக்குது. 6 மாதமாக தேர்ந்தெடுக்க முடியலங்கும் போது மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் யார் ஜெயித்தாலும் சரி, யார் ஜெயித்தாலும் அடுத்தவர் காலை சீக்கிரம் வாரி விடுவார். இது ஒரு விதத்தில் நல்லது தான். பிஜேபி வந்து வேகமாக 2 எம்பி சீட்லேருந்து இன்றைக்கி பிஜேபி மிருக படத்தில் இருக்குது. அடுத்தவங்க வந்து அவங்களை அழிக்க வேணாம், இவர்கள் செய்த பாவம் அவர்களே அழிவார்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக இது நடக்கும். தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.